எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஒழுக்கா சொல்லுக்க. பீஸா டெலிவரிப்பா. உக்க மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியல. இருக்க பாலேஷுக்கு கால் பண்ணுறேன். பேசினா வேலைக்கு ஆகுது. இரு, நானே வரேன். ஏப்பா இந்த அக்கில் என்ன வரட்டுறாரு. சீக்கிரம் பாலேஷை கால் பண்ணுங்க. ஹலோ நண்பர்களே. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் த்ரில்லிங்காக ஆரம்பிக்கணும்ல. ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான கேம் விளாடணும். அந்த கேம் பேர் தான் ஃபியர்ஸ் ஆர் ஃபேத்தம். அதாவது நம்மளை மாதிரி ஒரு 14 வயசு பையன் வீட்டுக்குள்ளே தனியாக இருப்பான். அவனை எப்படி கிட்னாப் பண்ணான்னு இன்னொருத்தன் நினைப்பான். அதிலேருந்து தப்பிக்கிறது தான் இந்த கதையோட கான்செப்ட். அதனால் ஜாக்கிரதையாக கேளுங்க. சரி, ஓகே நண்பர்ல, ஊடகங்களை போயிடலாமா? ஆமாம், த்ரில்லிங்கிற கொஞ்சம் த்ரில்லிங்காக தானே பேசணும். நான் வேறு ஏதோ பேசுகிறேன்னே. நண்பர்களே, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அலாரம். சரி, நானே எந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் அந்த அலாரத்தான் பயமுடுத்திருக்கு. நான் இந்த அலாரம் எதுக்கு வச்சேன்னா, ஸ்கூலில் வேறு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா, அதுக்கு தான் நான் வச்சேன். ரொம்ப நேரம் அசந்து தூங்கிடக்கூடாதுன்ட்டு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் முடிக்கணும். எனக்கு கணக்கே வராது, எனக்கு ஒன்றுமே வராது. நம்ம பைப்பில் நம்மளை மாதிரி அப்புறமேட்டு சாப்பிடலாம். ஐயோ, அப்புறமேட்டு பண்ணலான்னு மாதிரி இப்போ போய் வாயில் கொட்டுறதுக்கான வேலையை பார்க்கணும். யாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், என்ன பார்ப்போம். அதாவது எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்த்தீங்கன்னா பீஸா வேணா ஆர்டர் பண்ணிக்கோன்னே. ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிறோன்னா வைங்களேன், என்னது ஏற்கனவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, அதை வேணால் ஹீட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நானாக இருந்தால் வாங்கியிருப்பேன்டா. என்னடா நீ. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஓகே, அப்படியே போய் அதை ஃபஸ்ட்டு சாப்பிடும். இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே, அப்படி இந்த சேனல் எட்டி பட்டா யாரோ அங்கே நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதோ? இங்கே பாருங்க, நான் பார்த்து உடனே போகிறான். முட்டா பையிலையா போலீஸை கூப்பிட்றோண்டா, மரியாதை வச்சு எதுக்கும் வந்திருக்கான் போல. ஒரு யூரின் அடிக்க வந்துருப்பான். அட்டிங் கொய்யாலங்க அப்படி மட்டும் பண்ணி பாரு. இருக்குது இது என்ன நினச்சிட்டு இருக்கிற, கார்டன் நினச்சிட்டே இல்லை பப்ளிக் டாய்லெட் நினச்சிடா தற்குறி. சரி, இப்போ பண்ணி அவன் திட்டுறதோட போய் சாப்பிடும். நம்ம என்னன்னா எங்கள் அப்பா அம்மா ரூம் தெரியாமல் போயிட்டேன். சரி, அவன் இல்லைனாலும் இதெல்லாம் பண்ணுறது சக்கச்சந்தானே. சும்மா போய் பார்த்தேன் என்ன தான் இருக்குன்ட்டு. பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவன் யாரும் தெரில, ஐ மீன் ஸ்டேஞ்சரு. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஹீட் பண்ணணும். சரி, இதை பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாஸ் கோல்டு. ஐயோ, என்னடா சாப்பாடுக்கு சளி பிடிச்சிருக்கா? நான் வர லூசுத்தனமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் பாருங்கள். அதாவது அந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்குதான். சரி, இது பார்த்தீங்கன்னா ஓவனில் போட்டாச்சு. இப்போ என்ன வாங்க பேக் சைடா. சரி, ரைட்டு, சூப்பரு, வேறு லெவலில். சரி, இப்போ என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ளே போவோம். என்னடா இது ஒரு மாதிரியாக நாய்ஸாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த கிராஃபிக்ஸே அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப இருட்டாக இருக்குது. தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஃபில்டர்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்குறேன். அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இல்லைன்னா வைங்களா இருட்டாக இருக்கும். சரி, உங்களுக்கும் அவ்வளோ தெளிவாக தெரியாதுல்ல. சரி, ஓகே, டிவியில் பார்த்தீங்கன்னா பொம்மை படம் போடுறோம். என்ன சோட்டா பீமாக்கு டோரிமானா என்னன்னு தெரில. சரி, அதை சாப்பிட்டே அப்படி அதை பார்த்துட்டே சாப்பிடுவோம். சரி, ஓகே, வாய் உளருது. சரி, டிவியில் ஓடுற என்ன காட்டுன்னு தெரில. அதுக்கும் காப்பி ரைட்லாம் எதுவும் குத்து தொழாதீங்க. ஏதோ வர்றான், எனக்கே சரியாக தெரில. சரி, நான் பார்த்தாச்சு. சரி, ஓகே, சாப்பிட்டு முடித்தவொன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிடுவோம். இது பேய் படமாக தான் இருக்கும். சரி, இதுலேயும் அதை மாதிரி வச்சுப்பாங்களே. சரி, ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது மேசன் ஆலிவர் ஏதோ கம்பெனின்னு நினைக்கிறேன். கம்பெனியாக பேரா என்ன? என்னங்க அது ஓப்பனில் இருக்குது? நான் தான் ஓப்பன் பண்ணேனா? ஏய் இல்லைங்க, க்ளோஸ். இந்த இடத்துக்கே வரவே இல்லையே. எவனோ பூண்டான். அச்சோ, ஓ மை காட். சரி, பின்னாடி இது ஓப்பனில் தான் இருந்ததா இல்லை க்ளோஸில் இருந்ததா புரியல. என்னன்னா ஏதோ கூப்பிட்டவனை மேலே போயிட்டான்றது எனக்கு சரியாக புரியல. மேலே மேலே எவனோ இருக்காங்கன்றாங்களே. ஜம்ப்ஸ்கேர் கொடுத்துடாதீங்கடா, பயந்து ஓடிடுவேன்டா, வேணாண்டா.
ஏன்னா திருப்பி அவன் தான் மெசேஜ் பண்ணுறான். என்னன்னா ஐ எம் சாரி மைல்ஸ் காட் யூ. என்னன்னா சரி மன்னிச்சிருப்பா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றான். அது யார் இந்த ஆலிவர்? இல்லை புரியல. ஐயோ என்ன நடக்கும்போதும் தெரியும். ஆனால் இது ஆடும்போது லைட்டாக இதோட கொஞ்சம் இருட்டாகவே இருந்தது. ஓகேவா? ஆடும்போது கை காலெலாம் செம்மையாக வேர்த்துச்சுங்க. ஏன்னா பேய் கேம் வரன்றாங்களா, கொஞ்சம் லைட்டாக பயமாயிடுச்சு. அதாவது என்னது 12:30? ஐயோ நடுராத்திரி 12:30யா? காட்டு ஹோம்ஒர்க் முடிக்கலையா, அதுக்கு பயந்து வந்து எந்திரிச்சிருக்கான் போல். சரி ஓகே. ஹோம்ஒர்க் முடிக்க வந்து டைம் ஆகிருக்குது. ஏதோ என் அம்மா ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இருங்க பார்ப்போம். நீ ரொம்ப நேரம் முழிச்சிட்டே இருக்காத, அந்த பக்கத்திட்டு ஏதோ மிஸ்ஸு பாலுன்னு யாரோ இருக்காங்களாம், ஏதோ எதிர்க்க இருக்காங்களே அவங்க வீடு. ஓகேவா? சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூங்க போயிடலாம். ஓகே பெட்டில் வந்து படுத்தாச்சு. சரி ஓகேங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே எல்லோரும் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா யாரோ டோர் தத்துற சத்தம் கேட்குது. அதாவது 1:16க்கு எந்திரிச்சு ஒன்று இவன் பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து போகலாம். பார்த்தீங்கன்னா பயமாக இருந்ததுங்க எனக்கு. ஆமாம் எனக்கு அப்படி தான் இருந்தது. சரி நானும் பார்த்தீங்கன்னா தண்ணி தாக எடுக்குதேன்னு போனவனும் பார்த்தீங்கன்னா கீழே எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு பையப்பிள்ளையும் காணும். நல்ல வேலை நானும் இந்த பார்த்தா தப்பிச்சிட்டேன். சரி ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டே போக வேண்டியதான். சரி குடிச்சிட்டேன். அப்படி வந்து மேலே அப்படியே ஒன்றும் தெரியாதுன்னு போயிடலாம். திருப்பி ஜம்ஸ்கேர்லாம் வர்றதில்ல. ஏங்க எனக்கு இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் பயமாகவே இருக்கு. எனக்கு திடீர்னு வந்துட்டானவங்களா கத்திடுவேனா, அப்படி ஒன்றும் ஆகலை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எவனாச்சும் இருக்கானோ பார்ப்போம். பாட்டில் கூலை தூக்கி போட்டேன். எவனாச்சும் பேய் இருக்க அறிகுறியில் தான் தூக்கி போட்டேன். இல்லைங்க உண்மையை சொன்னால் நான் கை தவறி தான் போட்டேன். ஐயோ ஏதோ தெரியாமல் ஏதோ ஆயிடுச்சிட்டேன். அதில் வந்து பார்த்தா பாட்டில் தூக்கி போட்டேன். என்னது ஏதோ போட்டு அமைச்சிருக்காங்க. என்ன எழுது? என்னது யாராச்சும் உன் பக்கத்தில் நிற்கிறாங்க, யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அப்பெல்லாம் யாருமே தெரியாது. எவனும் கீழே நிற்கிறானா? எப்போ போனடா? நோ 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 ஏப்பா நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க போலியா? எப்போ அப்பனா நீ ரைட்டரை ஒன்று எப்படி மடக்கணுமோ மடக்கிடலாம். இங்கே ஐயோ சைலண்ட்டாக எப்படி வந்துமோ அப்படியே போக சொல்லிட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம். டோன்ட் ஆன்சர் த டோர் அப்படியா? ஒரு மெச்சூர் வந்துருக்குறேன் நான் திறப்பேனா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே ஆன்சர்னா அதாவது வந்து ஓகே அந்த மிஸ்டர் பாலுன்னு யாரோ இருப்பாங்களே பக்கத்தி எனக்கு வீட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. இன்னும் நல்லவங்க தாங்க. ஓகே தேங்க்யூ. சரி இப்போ நான் ஒழிஞ்சிக்கணுமா? வரப்போகிறான்னு நினைக்கிறேன். கிறுக்கு பையன் வரப்போகிறானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எவனா திருதா இங்கே இருக்குது? எங்க சேனல் உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. உள்ளே வந்துட்டான் போல தீஃபே. டேய் அப்படியே ஸ்பீடாக வந்தேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். நோ ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேங்க. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. நான் ஒரு அப்பாவி. யாருங்க அவன் காலிங் பெல் அடிக்கிறான்? இட்ஸ் பால் அட் த டோர். ஆண்டி நான் வரமாட்டேன். இல்லை புரியல. அம்மா எப்படி அமிச்சாங்க? யாரோ விளாட்றாங்க. டேய் நான் காலிங் பெல்லாம் அடிச்சுட்டே இருக்கீங்க. அதுவும் என்னன்னா அந்த பாலினன்ற ஒரு ஆண்டி வந்து கதவுக்கு முன்னாடி தான் இருக்காங்கன்றான். புரியல. நான் என்ன பண்ணணும்? வாட்ச் யூட் ஐ டூ? கிளிக் டு ஹைட். அப்போ ஒளிஞ்சிக்கணுமா? அப்போ இங்கே தான் வருவோம் போலங்க குழந்த. ஊசி யார் அவன் அம்மா கேட்குறாங்க. யாருன்னு தெரிலங்க. தெரியாது. ஐ டோன்ட் நோம்மா. எனக்கு தெரியாது. போய் பார்த்தது எனக்கு தெரியாமன்ட்டு. சரி அப்படியே வந்து போவோம். ஐயோ எங்கள் போலீஸுங்க. போலீஸ் வந்துட்டான். சூப்பரு. சிங்கு தப்பிச்சிட்டேன். சூப்பரு. என்னது கேம் பை ரேல் அப்படின்னா அவன் தான் அவன் போயிட்டானா? ரேனு தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ரேனுன்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்களா, புரிஞ்சிக்கும். எனக்கு இல்லை சரியா? இப்படி பயமுடுத்துறது உங்களுக்கு நல்லா இருக்குதா? திடீர்னு இப்படி நிற்கிறீங்களே. நான் அந்த தெஃப்பு தான் நினச்சிட்டேன். ஓகே சூப்பருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் தனியாக இருக்கும்போது யாராச்சும் என்னமோ பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.